இனியா, பாரதிங்க அவனையும் சேர்த்துக்க வேண்டியதானே? அவன் எங்க கூட விளையாட மாட்டேங்கிறான்பா. தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். தனியாவா? சரி, நீங்க விளையாடுங்க. ஏய், என்னையா பாக்குற? அந்த பக்கம் திரும்ப. ஏய், சொல்றேன்ல, அந்த பக்கம் திரும்ப. செம்ம கோவத்துல இருக்கேன். பாரதி, என்னாச்சு? வெளியே இனியா கலையெல்லாம் எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி தனியா உட்காந்துருக்க? எனக்கு விளையாட பிடிக்கல. அதுதான் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன். பாரதி, நான் உன்னதான் கேக்குறேன், ஏன் உனக்கு விளையாட பிடிக்கல? எனக்கு எதுவும் பிடிக்காது. என்னடா அது? யாராவது பெரியவங்க கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவாங்களா? மரியாதை பேசணும்ல. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல, எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு. சரி, ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்லவா? எனக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேஜிக் தெரியும். அத வச்சு இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல போறேன். எங்க சொல்லுங்க பாப்போம். உனக்கு இந்த கார் பொம்மை ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? இந்தா. உனக்கு கார் ரொம்ப பிடிக்கும்ல, ஆனா ஏன் இதை வாங்கிக்க மாட்டேங்கிற? வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். இந்த கார் உனக்கு ஏன் பிடிக்கலன்னு திரும்ப ஒரு மேஜிக் பண்ணி சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நான் உங்க அப்பா கூட ஃபைட் பண்ணிட்டேன், அதனாலதான் என்ன உனக்கு பிடிக்கல, கரெக்டா? ஆமா, நீங்க எங்க அப்பாவை அடிச்சது எனக்கு பிடிக்கல, அதான் உங்க மேல எனக்கு கோபம். நான் உங்க அப்பாவை அடிச்சது தப்புதான், சாரி. என்ன மன்னிச்சிரு. இந்தா வாங்கிக்கோ. சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன? இந்தா வாங்கிக்கோ. எங்க அப்பாவை நீங்க அடிச்சது அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆமால. சரி, ஒண்ணு பண்ணலாம். நான் உங்க அப்பாவை அடிச்சதுக்கு பதிலுக்கு நீ என்ன அடிச்சிரு. அடி வா. அடி 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 அடிச்சுக்கோ. என்ன சிவம் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல ஒண்ணு இல்லைங்க, அன்னைக்கு இவன் முன்னாடி அவங்க அப்பாவை அடிச்சிட்டன்ல, அந்த கோவம் தான் அவனுக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா தானே ஹீரோ. அவங்க எதிர்க்க அவங்க அப்பா அடி வாங்கினா குழந்தைங்களால தாங்க முடியாதுல்ல. இங்க பாரு பாரதி, உனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா இதுக்கு மேல கோவமே இருக்கக்கூடாது. ஓகேவா? என் கூட ஜாலியா பேசணும், விளையாடணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இந்த பிரச்சனைய இதோட முடிச்சிட்டு ஜாலியா தீபாவளி கொண்டாடலாம். என்ன? அடி. பாரதி, ஏங்க விடுங்க,
அவன் என்னை அடிக்கிறது தான் கரெக்ட். ரூம்ல யாரும் இல்லை. உங்களுக்கு என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்துச்சுன்னா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் என்னை அடிச்சுட்டு ஓடிடுங்க. இது நல்ல டெக்னிக்கா இருக்கே. இப்போ எனக்கு எதுவும் கோவம் இல்ல. கோவம் வரும்போது நானே சொல்றேன். அப்பா வந்து கண்ணத்தை காட்டுங்க. ஏங்க என்னங்க என்னங்கண்ணா? இல்ல திடீர்னு வாசல்ல வந்து நிக்கிறீங்களே, எதிர்பார்க்கல, அதான். சும்மா வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஓ இதான் ஒரு ரூமா? ஆமாங்க. பார்க்கலாமா? எங்க என்ன? இல்ல ரூம்ல. ஆமா ஒரு ரூம். பார்க்க கூடாதா? இல்லைங்க, அங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா ஏன் பதற? அப்படி இல்ல. தள்ளு. என்ன நிஜமாவே ஒண்ணும் இல்ல? என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அங்க இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் உன்னோடதா? ஆமாங்க. அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? 5 செட் Dress இருக்குங்க. என்ன சொல்ற? வெறும் 5 செட் Dress போதுமா உனக்கு? ஏங்க அதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? இந்த வீடு, நீ பாக்குற வயல், தோட்டம், அதெல்லாம் அதெல்லாம் எங்க மாமாவோடது. பைக் சிவண்ணனோடது. காசு பணம் காசு வேணா எங்க மாமா கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். உனக்குன்னு எதுவும் இல்லையா? யாரு சொன்னது? என்கிட்ட அன்பு காட்ட மாமா, அத்தை, சிவண்ணன், இனியா தங்கம் இவ்வளவு பேர் இருக்காங்களே, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? ஏங்க காசு பணம் இல்லாதவன் ஏழை இல்லைங்க. பாசம் காட்ட ஆள் இல்லாம இருக்கான் பாருங்க, அவன் தான் ஏழை. ஆனா அந்த விஷயத்துல நான் பெரிய பணக்காரங்க. பாக்க பேக்கு மாதிரி இருக்க, ஆனா அழகா பேசுற. ஏங்க பேக்கு மாதிரியா இருக்கேன்? அதுல என்ன சந்தேகம்? சரி நீங்க? எனக்கு என்ன? இல்ல உங்களை பத்தி எதுவும் சொல்லலையே. என் அப்பாவை நான் பார்த்தது இல்ல. என் அண்ணனை பத்தி உனக்கே தெரியும். அம்மாவுக்கு எதையுமே அவங்களுக்கு நேரா யோசிக்க தெரியாது. அண்ணிதான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே. அண்ணன் விட்டுட்டு போன கடனோட கடனா என் படிப்பு செலவையும் அண்ணிதான் பாத்துக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு அண்ணி, உனக்கு ஒரு அண்ணா. ஆமாங்க. அன்னிக்காக ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் எவ்வளவு நாள் யோசிச்சிருக்கேன். நானும் அப்படிதாங்க. அன்னிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனா நிஜமாவே சந்தோஷம் எனக்கு. எனக்கும் தாங்க. என்ன நான் சொல்ல சொல்ல அதையே ரிப்பீட் பண்ற? இல்லைங்க, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க அவங்க 2 பேரும் தானே காரணம். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் சந்தோஷமா இருக்க ஏதாவது பண்ணுங்க. அன்னிக்கிட்ட நான் பல தடவை இன்னொரு லைஃப் பத்தி பேசிருக்கேன். அண்ணி அத பத்தி யோசிச்சதே இல்ல, சிவம பாக்குற வரைக்கும். அண்ணனும் அப்படிதாங்க. அத்தை மாமா எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, ஆனா அண்ணன் அது எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. அண்ணனுக்கு என்னன்னா வர்றவங்க இனியாவை நல்லபடியா பாத்துப்பாங்களா இல்லையான்ற பயந்தாங்க. அண்ணன் நம்பி இனியா விட்டதே அன்பக்கா ஒருத்தர்கிட்ட தான். சரவணா, ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். என்ன இப்ப என்ன சொன்னீங்க? அவங்கள சேர்த்து வைக்கணும். அதுக்கும் முன்னாடி என் பேரை சொன்னீங்க. தடவையா என் பேரை சொல்லி கூப்பிட்டிருக்கீங்க. ஹலோ, முதல்ல அவங்கள சேர்த்து வைக்கிறத பத்தி யோசிப்போம். அதுக்கப்புறமும் அவங்கள ஒன்னாவே இருக்க வைக்கிறது எப்படின்னு யோசிப்போம். அடுத்த தீபாவளி அவங்க குடும்பமா கொண்டாடணும். ஆமாங்க ஆமாங்க, நம்மளும் குடும்பமா கொண்டாடணும். என்னது? இல்லைங்க, அவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா நம்மளும் அப்படியே உறவாயிருவோம்ல, அதாங்க சொன்னேன். அது சரி. என்ன ஆண்டி தனியா சமைச்சிட்டு இருக்கீங்க? சமைக்காரங்க வரலையா? தீபாவளி இல்லையாமா, அதனால லீவு கொடுத்துட்டேன்.
அவங்களும் தீபாவளி எல்லாம் கொண்டாடணும்ல. ம். அவங்க வேலைக்கு வரப்ப கூட அவங்கள கூட மாட ஒத்தாசைக்கு தான் வச்சிருப்பேன். நானே சமைச்சு நானே பரிமாறினாதான் எனக்கு ஒரு திருப்தி. சிவத்துக்கும் என் கையால சாப்பிட்டாதான் ஒரு சந்தோஷம். சமையல் கட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சுத்தமா அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எங்கம்மா மெயின்டைன் பண்றேன்? எல்லாம் சிவன் தான். அவனுக்கு முக்கியமா கிச்சன் சுத்தமா இருக்கணும். அடிக்கடி அவனே கிளீன் பண்ணி வச்சிருவான். அம்மாவுக்கு ஏத்த பிள்ளை. சரிங்க ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் ஏன் வேலை, நான் சமையல பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் செய்யறேன். ஏமா உனக்கு சிரமம்? நீ இங்க கெஸ்டா வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, டெய்லி நீங்க தானே சமைச்சு போடுறீங்க. விருந்தாளிங்க வந்தாலும் நீங்க தான் சமைக்கணுமா? சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் புது ஆளுங்களுக்கு சமைக்கிறதுனா எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. வேண்டாமா, சொன்னா கேளு. சிவத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னா என்னதான் திட்டுவாங்க. தெரிஞ்சாதானே திட்டுவாங்க. யார் சமைக்கிறதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நான் சமைச்சேன்னு சொல்ல வேணாம், நீங்களா சமைச்சதா சொல்லிடுங்க. சரிம்மா, ஆடம்பரமா சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம். நார்மலா சமைச்சா போதும், சரியா? சரி. அப்புறம் இங்க பருப்பு வச்சிருக்கேன், மிளகா பொடி வச்சிருக்கேன், எல்லாம் இருக்கு. எதையும் தேட வேண்டாம். ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடு, சரியா? ஆண்டி, சிவத்துக்கு என்ன ஐட்டம்லாம் பிடிக்காது? அட, ஆரம்பத்திலேயே எது பிடிக்காதுன்னு உஷாரா கேட்டுக்கிறியே. புத்திசாலி பொண்ணுதாமா நீ. அவனுக்கு மோர் குழம்பு பிடிக்காது, வாழைக்காய் பொரியல் பிடிக்காது, பாவக்காய் கூட்டு பிடிக்காது, அப்புறம் மெதுவடை சுத்தமா பிடிக்காது. ஆனா நான் பிடிக்காத ஐட்டம் தான் சமைக்க போறேன். ஐயோ, ஏமா, ஏன் இந்த ரிஸ்க்? வெயிட் பண்ணுங்க ஆண்டி, சொல்றேன். டைகரு, பாத்தியா, நான் கூட என்னவோன்னு நினைச்சேயா. எதிர்பார்த்ததை விட வேகமா போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் பக்காவா செட்டில் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யோ, இவங்கிட்ட ஓப்பனிங் நல்லா தாயா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லையப்பா. யோ, எடுத்த உடனே ஏன் ஃபினிஷிங் பத்தி பேசுற? நீ வேணா பாரு, நாளைக்கு கிளம்புறதுக்குள்ள 2 பேரும் ஈருடல் ஓர் உயிராயிடுவாங்க. அது ஆகுறாங்களோ இல்லையோ, 2 பேரும் சண்டை போட்டு பிரியாம இருந்தா சரிதான். வாயாயா இது? ஏயா இதுல நல்ல வார்த்தையா வராதா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. நம்ம ஆளுக்கு ஒரு நல்லது நடக்காம போயிருமோங்கிற பயம்தான். டோன்ட் வரி, இந்த ஓப்பனிங்க்கு ஃபினிஷிங் பக்காவா இருக்கும். ஃபாலோ மீ. ஓகே. சரிங்க ஆண்டி, நான் சீக்கிரம் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். நீங்க பசங்களை போய் பாத்துக்கோங்க. சரி. ஏமா, சிவத்துக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க அன்பு கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்னேன்டா. சரி, என்ன நடந்தாலும் நீங்க 2 பேரும் வாயை திறக்க கூடாது, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. யோ ஜஸ்டிஸ், நான் அப்பவே சொன்னல, நான் பயந்த மாதிரி நடக்க போகுது பாரு. கொஞ்சம் அடங்குறியா? அன்பு தெரிஞ்சே இதெல்லாம் பண்றான்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குயா. அப்படியே சொல்ற? சாப்பிடு. என்னம்மா மத்தவங்களெல்லாம் காணோம்? குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, அவங்க கூடவே மத்தவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க. வாங்க, நீங்களும் உட்காருங்க. இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. விருந்தாளி நீங்க, உங்களை விட்டுட்டு சாப்பிட்டா எப்படி? நீங்க உட்காருங்க. இல்லைங்க, நான் ஆண்டி கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எங்க அம்மா சமையல நீங்க சாப்பிட்டது இல்லையே, சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இந்த சாப்பாட்டுக்காக எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்க. அம்மா, நல்லா பசி, சாப்பாடு எடுத்து வைங்க. வாசம் வேற வா வாங்குது. அன்பு, நீயே எல்லாத்தையும் எடுத்து வை.
பாட்டி இன்னைக்கு உங்க சமையல் சூப்பர். செம டேஸ்டா இருக்கே. இனியா சொன்னது கரெக்டு தான். நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு சூப்பரா இருக்கு. உனக்கு தான் பாவக்காய் பண்றதே பிடிக்காதே, அதான் நான் பண்றதே இல்ல. இவ்வளவு ருசியா இருக்கும்னு எனக்கு தெரியாதே. ஆமா பாட்டி, நீங்க கூட பாவக்காயை இப்படி பண்ணதே இல்ல. இனியா, இன்னைக்கு சமையல் நமக்கு இல்ல, வந்திருக்கிற கெஸ்டுக்காக. அதான் எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்னப்பா சிவம், அவ்வளவு பிரமாதமாவா இருக்கு? யோ, முதல்ல சாப்பிட்டு பாரியா, உனக்கே தெரியும். உண்மையிலே சூப்பரா இருக்குப்பா. இத சமைச்ச கைக்கு வளையல் போடணும்னு தோணுமே. அதனால என்ன, போட்டுட்டா போச்சு. அப்போ அது அன்புக்கு தான் போடணும். ஏன்னா அன்புதான் சமைச்சா. இது வரைக்கும் இந்த காயெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஆமா, என்ன பண்ணீங்க? ஒரு விஷயம் எதனால பிடிக்காதோ அத மறக்கடிக்கிற மாதிரி வேற ஒரு விஷயம் சேர்த்துடணும், அவ்வளவுதான். பாவக்காய் கசக்கும், கொஞ்சம் புளியும் காரமும் தூக்கலா போட்டு எண்ணெய் விட்டு பொரிச்சா கசப்பு போய் பாவக்காய் டேஸ்டே மாறிடும். எவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க. இத போய் இவ்வளவு நாளா சாப்பிடாம விட்டுட்டேனே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? கேளுங்க. அப்போ நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் சமைப்பேன், ஓகேவா? கெஸ்ட சமைக்க வைக்கிறோமேனு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண விரும்பல. நீங்க இருக்கிற வரைக்கும் ஜமாயிச்சிடுங்க. நான் வேணும்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மாவுக்கும் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஐயா ஜாலி, கொஞ்ச நாள் பாட்டி சமையல இருந்து எல்லாருக்கும் விடுதலை. நான் சரவணா, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. உங்க புது அக்கா சமையல் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்டிஸ், சாப்பாட்டு மேட்டர் வீடு 2 லவ் ட்ராக் போச்சு, அத கவனிச்சியா? 2? சும்மா நடிக்காதயா. டாக்டருக்கும் ஃபார்மருக்கும் இடையில ஏதோ ஒண்ணு ஓடுதாமே. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க டாக்டர், நான் பேஷண்டா 2-3 தடவை அவங்க கிளினிக் வரைக்கும் போயிருக்கேன், அவ்வளவுதான். ஃபார்மருக்கு டாக்டரை பார்த்ததும் நானமோ வேணாம் சொல்லிட்டேன். சீக்கிரம் வாக்கலை. டைகர், ஓடியா பாரதி, ஓடியா ஓடியா வாடா, ஓடியா. பட்டாசு வெடிக்கலாம். நான் வரல. ஏண்டா பாரதி, பட்டாசுனா உனக்கு பயமா? யார் சொன்னா? எனக்கு பயம்லாம் கிடையாது. அப்படியா? எங்க சரவடி ஒண்ணு போட்டு பாப்போம். போய் எடுத்து விடு 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 விடு. இந்த பட்டாசு வெடி பாப்போம். யோ, 2 பேருக்கு அறிவு இருக்கா? சின்ன பையனை போய் பயமுறுத்துறீங்க. ஏப்பா, நாங்க என்னப்பா பண்ணோம்? சும்மா டமார்னு வாயில சவுண்ட் கொடுத்ததுக்கே அவன் பயப்படுறான். ஆமாயா, நான் ஒண்ணும் பயப்படல. பாத்தனே, நீ பயப்படாத. பட்டாசு வெடிக்கிறத. யோ, சாரிப்பா பாரதி, நான் உனக்கு வெடியை எப்படி வெடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். வா. டமார்.
பயந்துட்டீங்களா? நான் சும்மா விளையாடுனேன். வா வெடிக்கலாம் வா. இல்ல இல்ல நான் வரல. ஏன் சும்மா பயப்படாத வா புடி.